வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 22. வல்லமை மிக்க மாமன்னரே, நேற்று இரவு நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே நிறைய பண்டிதர்களும் மத தலைவர்களும் அறிஞர்களும் கூடியிருந்த கூட்டம் அது. கூட்டத்தின் இறுதியில் விருந்து வைபவம் நடந்தது. எல்லோருமாக உணவருந்த உட்கார்ந்தோம். பல வகை உணவு வகைகளை பரிமாறினார்கள். எல்லோரும் ஆவலுடன் சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுடன் சாப்பிட உட்கார்ந்த ஒருவன் மட்டும் சாப்பிடாமல் உட்கார்ந்திருந்தான். அவனை சாப்பிடுமாறு நாங்கள் எல்லோரும் வற்புறுத்தினோம். அவன் பிடிவாதமாக சாப்பிட மறுத்தான். எங்கள் வற்புறுத்தலுக்கு இறுதியில் இணங்கினான். என்னை நீங்கள் வற்புறுத்தி உபசரிக்கிறீர்கள். நான் உண்ண மறுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அது மிகவும் துக்கமானது. எனினும் உங்களிடம் சொல்கிறேன், கேளுங்கள் என்றான். வெள்ளை பூண்டுகள் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு வடையை காண்பித்து, இதனால்தான் நான் மறுக்க முடியாத வேதனையை அனுபவிக்கிறேன். இதை உண்பதனால் நான் என் கையை சுத்த நீரால் 120 முறை அலம்பிக் கொள்ள வேண்டும். கையெலம்பிய பிறகே சாப்பிடுவேன் என்றான். உடனே கையெலும்ப நீரும் தரப்பட்டது. அவன் தன் கைகளை 120 முறை சுத்தம் செய்து கொண்டு வந்து உணவருந்த அமர்ந்தான். வெள்ளைப்பூண்டு சேர்த்து செய்திருந்த வடையை எடுக்கும்போது அவன் தேகமே நடுங்கியது. மேலும் அவனது வலது கையில் கட்டை விரலையும் காணோம். இதை கண்ட நாங்கள், அன்பரே, இந்த வடையை எடுக்கும்போது ஏன் உங்கள் உடல் நடுக்கம் கண்டது? மேலும் வலது கையில் கட்டை விரல் வேறு வெட்டப்பட்டிருக்கிறதே என்றோம். இதை கண்டதும் அவன் துக்கம் தொண்டை அடைக்க, நண்பர்களே, என் வலது கையில் மட்டுமா கட்டை விரல் இல்லை? இதோ பாருங்கள், இடது கையிலும் 2 கால்களிலும் கட்டை விரல்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. கைகளையும் கால்களையும் காட்டியதும் அவன் துக்கத்தால் விம்மி அழுதான். நாங்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி அவன் வரலாற்றை கேட்டோம். அவனும் பின்னர் மனம் தேறி தன் வரலாற்றை கூறினான். அன்புமிக்க நண்பர்களே, உங்கள் உபசரிப்புக்கும் அன்புக்கும் நன்றி. பாக்தாத் நகரத்தை கலிஃபா ஹரூன் அல் ரஷீத் அவர்கள் ஆண்ட காலத்தில் பிறந்தவன்தான் நான். என் தந்தையார் பிரபலமான வணிகராகவும் செல்வராகவும் இருந்தார். என் தந்தையார் மது அருந்துவதிலும் கேளிக்கைகளில் பெரும் நாட்டம் கொண்டவரும் ஆவார். எங்கள் மாளிகையில் எப்போதும் விருந்தும் கேளிக்கைகளும் நடந்து கொண்டே இருக்கும். அங்கு மது வெள்ளமாய் பாய்ந்தோடும். இப்படியே தன் சொத்துக்கள் அனைத்தையும் விரயமாக்கினார். இறுதியில் மடிந்தும் போனார் என் தந்தை. நான் என் தந்தைக்கு இறுதி கடன்களை தக்க முறையில் ஒரு குறையுமின்றி நடத்தி வந்தேன். துக்க நாள்கள் முடிந்ததும் அவர் நடத்தி வந்த கடையை சென்று திறந்தேன். அங்கு மிக சொற்ப அளவே சரக்குகள் இருந்தன. கணக்குகளை புரட்டி பார்த்ததில் இருப்பதை விட அவர் பட்ட கடன்களே அதிகமாயிருந்தன. எனினும் மனந்தளராது உள்ளதை கொண்டு வாணிபம் செய்தேன். நாளடைவில் என் தந்தையார் பட்ட கடன்களை எல்லாம் அடைத்து நான் நல்ல நிலைக்கு வந்தேன். வியாபாரமும் பெருகி வந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பகல் பொழுதில் கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மிக்க ஆடம்பரமான ஆடை அணிகளோடு ஒரு பேரழகி தன் வேலைக்காரனோடு என் கடைக்கு வந்தாள். என் எதிரில் உள்ள ஆசனத்தில் அமர்ந்தாள். அந்த அழகியின் சுந்தர முகமும் அவள் மேனியின் வீசிய நறுமணமும் என்னை சொக்க வைத்தது. என் கடையில் உள்ள சரக்குகளை நோட்டமிட்டாள். பின்னர் என் கடையில் இல்லாத சரக்குகளை கேட்க ஆரம்பித்தாள். அவளின் இனிய மொழிகளின் மயங்கி போன நான் உடனே அவள் கேட்ட சரக்குகளை அக்கம்பக்க கடைகளில் இருந்து வரவழைத்து கொடுத்தேன். சரக்குகளின் விலை 5000 பொன் மதிப்பாகும். சரக்குகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. நான் சென்று வருகிறேன் என்று மதுர மொழியில் கூறி தன்னுடன் வந்த வேலைக்காரனோடு சரக்குகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். அவள் அழகில் மயங்கி போயிருந்த நான் பணம் வாங்க மறந்து அவள் சென்ற திசையை வெறித்து அவள் உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகே சரக்கின் விலையை வாங்காமல் போனது என் நினைவுக்கு வந்தது. அவளோ போய்விட்டாள். அவள் யாரென்றும் எனக்கு தெரியாது. சரி, ஆனது ஆகட்டும் என்று கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றேன். அவள் அழகை கண்ட எனக்கு உணவருந்த மனமில்லை. உறக்கமும் பிடிக்கவில்லை. எந்நேரமும் அவளின் ஞாபகமாவே இருந்தது. இப்படியே ஒரு வார காலம் ஆகியது. ஒரு நாள் மீண்டும் அந்த பேரழகி தன் வேலைக்காரனோடு என் கடைக்கு வந்தாள். அன்பரே, நான் வந்து சில நாள்களாகிவிட்டன அல்லவா? நீங்கள் கொடுத்த சரக்கின் விலை 5000 பொன்னும் இந்த பையில் இருக்கிறது. எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு பண முடிப்பை என்னிடம் தந்தாள். அவள் மீண்டும் பலவிதமான சரக்குகளை முன்னிலும் பல மடங்கு கேட்டாள். நான் மீண்டும் அக்கப்பக்கத்து கடைகளிலிருந்து கடனாக அவள் கேட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி வர செய்தேன். அவற்றின் மதிப்பு சுமார் 10,000 பொன் இருக்கும். விலைகளை பற்றியோ பணத்தை பற்றியோ எதுவும் கூறாமல் சென்று வருவதாக என்னிடம் விடை பெற்று கொண்டு வாங்கிய சரக்குகளுடன் வேலைக்காரனை எடுத்துக்கொண்டு வர சொல்லிவிட்டு முன்னே சென்று விட்டார் வழக்கம் போல். வேலைக்காரனும் சரக்குகளை ஒரு கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு சென்று விட்டான். இந்த தடவையும் நான் அவளை யாரென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். பின்னரே என் மடமையை நினைத்து வருந்தினேன். ஊர் பேர் தெரியாதவளிடம் 10,000 பொன் மதிக்கத்தக்க சரக்குகளை கொடுத்து விட்டோமே.
திரும்ப வந்து அவள் பணம் தராது போனால் நம் கதி என்னவென்று எண்ண ஆரம்பித்தேன். நாள்கள் பல ஓடின, வாரங்கள் கடந்தன, மாதம் ஒன்றாயிற்று. அவளோ வரவே இல்லை. அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள் தாங்கள் கொடுத்த சரக்கு பணத்தை கேட்டு நச்சரித்தார்கள். நான் என் முட்டாள்தனத்திற்கு வருந்தி உள்ள சொத்துக்களையாவது விற்று கடன்களை அடைப்பது என்று தீர்மானித்தேன். ஒரு நாள் நான் துக்கத்துடன் கடையில் அமர்ந்தேன். திடீரென அப்பெண் என் கடைக்குள் நுழைந்தார். அவளை கண்டதும் என் துக்கம் எல்லாம் பறந்தோடி போய்விட்டது. அவள் இருக்கையில் அமர்ந்ததும் நான் ஒரு மாதத்திற்கு முன் வாங்கிய சரக்குகளுக்கான 10,000 பொன்னையும் கொடுத்தாள். நான் அண்டை கடைக்காரர்களுக்கு சேர வேண்டிய எல்லா கடன்களையும் கொடுத்து முடித்தேன். அதுவரை அமைதியாய் அழகே உருவமாய் அமர்ந்திருந்த அவள் தான் சென்று வருவதாக விடை கேட்டாள். அந்நேரத்தில் கடையில் யாருமே இல்லாததால் என் காதலை அவளிடம் மெல்ல சொல்ல ஆரம்பித்தேன். உனக்கு மனமாகிவிட்டதா அப்படின்னு கேட்டாள். நான் இல்லை என்றேன். அவளும் நாணத்துடன் என் காதலை அங்கீகரித்தாள். பிறகு அவள் தன் வேலைக்காரனை என் கடைக்கு அனுப்புவதாகவும் அவள் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்வான் என்றும் கூறி விடை பெற்று சென்றார். சில நாள்கள் கழித்து அழகியின் வேலைக்காரன் என் கடைக்கு வந்தான். கடைக்கு வந்த அழகி கலிஃபா ஹருன் அல் ரஷீத் அவர்களின் ராணி சுபைதாவின் அடிமை பெண் என்று கூறினான். அழகி என்னை மணந்து கொள்ள விரும்புவதாகவும் இன்றிரவு டக்ரிஸ் ஆற்றங்கரைக்கு பின்புறம் காத்திருக்குமாறும் சொன்னார். ராணி ஜுபைதாவிடம் என்னை காட்டி அவர்களிடம் அனுமதியின் பேரில் தான் திருமணம் நடக்கும் என்றும் கூறினான். யாரும் அறியாமல் அரண்மனைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் முன்னிரவில் ஆற்றாங்கரைக்கு வருமாறு சொல்லி சென்றான். வேலைக்காரன் சொல்லியபடியே ஆற்றாங்கரையின் பின்புறமாக இருவரும் நின்றிருந்தோம். ஆற்றில் என்னை நோக்கி ஒரு படகு சத்தம் செய்யாமல் வந்து கரை அருகே நின்றது. அழகியின் வேலைக்காரன் கரை இறங்கி வந்து என்னை படகிற்குள் அழைத்து சென்றான். படகில் என்னை கவர்ந்த அழகி அமர்ந்திருந்தாள். என்னை கண்டதும் ஓடி வந்து என்னை வரவேற்றாள். சற்று நேரம் இருவரும் பிரமிப்பில் ஆழ்ந்தோம். படகில் பல பெரிய பெட்டிகள் பூட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. அழகி ஒரு பெட்டியை திறந்தாள். அரண்மனை அந்தப்புறம் செல்லும் வரை பெட்டியில் ஒளிந்து கொள்ளுமாறு வேண்டினாள். நான் பெட்டியில் முடங்கிக் கொண்டேன். பெட்டி மூடப்பட்டு பூட்டவும் பட்டது. பிறகு படகு ஆற்றின் வழியே நீரில் செல்லும் சலசலப்பு பெட்டியினுள் எனக்கு சத்தம் கேட்டது. படகு கரையோரம் நிறுத்தப்பட்டதும் பெட்டிகள் இறக்கப்பட்டன. பல வேலைக்காரர்கள் ஓடி வந்து பெட்டிகளை சுமந்து கொண்டு ராணி சுபைதாவிடம் அந்தப்புறத்து அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அந்தப்புற வாயிலில் காவல்காரர்கள் அழகியையும் பெட்டியையும் நிறுத்தினான். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று திறந்து காட்டினால் ஒழிய உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்றான். அழகியோ மிக்க தைரியமாய் பெட்டிகள் எல்லாம் அரசியாருடையது, தடுத்து நிறுத்தினால் அரசியின் கோபத்துக்கு ஆளாவதுடன் தண்டனையும் பெறுவாய் என்று வாயில் காப்போனை மிரட்டினாள். அந்த நேரம் பார்த்து கலிஃபா அவர்களும் அங்கே எதேச்சையாக வந்துவிட்டார். பல பெட்டிகள் அடிமைகள் சுமக்க வரிசையாய் நிற்பதையும் வாயில் காப்போனோடு ஒரு பெண் வாதாடுவதையும் கண்டு அருகில் வந்தார். என்னவென விசாரித்தார். பெட்டிகள் அனைத்தையும் என் முன்னே திறந்து காட்டியாக வேண்டும் என்று கட்டளையிட்டார். மன்னர் ஆணைக்கு மேல் என்ன இருக்கிறது? பெட்டியினுள்ளே இருந்த நான் சிறு துவாரத்தின் மூலம் இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் நடுநடுங்கி போயிருந்தேன். இன்றோடு நம் உயிர் போயிற்று என்றே நினைத்துவிட்டேன். அழகி சிறிதும் சலனப்படாமல் பெட்டியில் உள்ளவை ராணியின் உடைகள் என்றும் அவையெல்லாம் அழுக்கு வெளுக்க வெளியே சென்று வருவதாகவும் கூறி ஒவ்வொரு பெட்டியாக திறந்து மன்னருக்கு காட்டி வந்தாள். கடைசியாக நான் உள்ளே இருக்கும் பெட்டியின் அருகே வந்து, மன்னரே, இந்த பெட்டியில் ராணி அவர்களின் விசேஷ உடைகள் இருக்கின்றன. இதை வாசலில் வைத்து திறக்கக்கூடாது. அந்தப்புறத்துக்கு உள்ளே வாருங்கள், அங்கே திறந்து காட்டுகிறேன் என்று கூறினார். கலிஃபா அவர்களும் சம்மதிக்கவே பெட்டிகள் அனைத்தும் அந்தப்புறத்திற்கு சென்றன. நான் பயத்தால் நடுங்கி செத்து கொண்டிருந்தேன். அந்தப்புறம் சென்றதும் ராணி சுபைதா மன்னரையும் அழகியையும் வரவேற்றாள். ராணியோடு மன்னர் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ரகசியமாய் பெட்டியை திறந்து என்னை இருளில் ஓரிடத்தில் மறைந்து கொள்ள சொன்னார். எல்லாம் நொடி நேரத்தில் நடந்துவிட்டது. கலிஃபா அவர்களும் ராணியுடன் பேசிக்கொண்டே வந்த விஷயத்தை மறந்து உள்ளே சென்று விட்டார். கொஞ்ச நேரம் சென்றதும் மன்னர் அவர்கள் அந்தப்புறத்தை விட்டு வெளியேறினார். அதன்பின் இருளில் ஒளிந்திருந்த என்னை ராணியார் முன்னிலையில் அழகி கொண்டு போய் நிறுத்தினாள். என் பணிவையும் அழகையும் ராணியார் மெச்சி என் வரலாற்றை கேட்டார். நானும் அதையெல்லாம் கூறினேன். ராணி சுபைதா அவர்கள் தன் சம்மதத்தை தெரிவித்து அழகியை மனம் புரிந்து கொள்ள அனுமதித்தார். அழகியும் நானும் தரையளவு மும்முறை ராணியை வணங்கினோம். அவர்களுக்கு எங்களை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து அந்தப்புறத்திலேயே 10 தினங்கள் தங்கி வெளியே செல்லலாம் என்று உத்தரவிட்டு சென்று விட்டார். 10 தினங்களும் கோலாகலமாக ராஜா வாழ்க்கை வாழ்ந்தோம். 11ஆம் நாள் ராணி சுபைதா அவர்கள் மாமன்னரிடம் அனுமதி பெற்று எங்களுக்கு முறைப்படி சாட்சிகளையும் வரவழைத்து மன்னர் முன்னிலையிலேயே திருமணம் செய்வித்தார்கள்.
கலிஃபா அவர்களும் எங்களுக்கு 20,000 தினார் பரிசளித்தார். அன்றிரவு எங்களுக்கு பெரும் விருந்து நடைபெற்றது. அந்த விருந்தில் வெள்ளைப்பூண்டு கலந்து செய்த வடை பரிமாறப்பட்டன. ருசியாய் இருந்ததால் நான் நிறைய சாப்பிட்டு விட்டேன். அழகியை சந்திக்க போகும் அவசரத்தில் நான் கையை அலம்பாமல் ஒரு துணியினால் துடைத்து கொண்டே வாயையும் நீரால் கொப்பளித்து சுத்தம் செய்து கொள்ளவில்லை. அப்படியே அழகியின் அறைக்கு சென்றேன். அடிமை பெண்கள் கீதம் இசைத்து பரிசுகள் பெற்றுக்கொண்ட பின் நான் அறைக்குள் சென்றேன். அந்த பேரழகி என் மனைவி அங்கே காத்திருந்தாள். உள்ளே சென்ற நான் அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். என் கையிலிருந்தும் வாயிலிருந்தும் குப்பென்று வீசிய வெள்ளை பூண்டின் நெடி தாளாது என் மனைவி ஓவென்று பெருங்கூச்சலிட்டார். எனக்கொன்றும் புரியாமல் திகைத்தேன். உடனே 4 பக்க அறைகளில் இருந்தும் அடிமைகள் ஓடி வந்தனர். வெள்ளை பூண்டு சாப்பிட்டு விட்டு கையலம்பாத இவனை இழுத்து போங்கள், 100 சவுக்கடிகள் கொடுத்து நாளை நீதிபதியிடம் இந்த பழகத் தெரியாத மூடனை கொண்டு சென்று தண்டனை வாங்கி கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். அடிமைகள் என் மேல் பாய்ந்து என்னை பிடித்து இழுத்து கொண்டு போய் 100 சவுக்கடி கொடுத்து நான் வலி தாளாது கதறி மூர்ச்சை அடைந்து போனேன். என் கதறலை கேட்ட அடிமைகள் என்னை மன்னித்து விடுமாறு என் மனைவியிடம் வேண்டினர். அவளோ மேலும் கோபமடைந்து இவனை தண்டிக்காமல் விடக்கூடாது என்று கத்தி கொண்டே என் அருகில் வந்து என் கைகளையும் கால்களையும் துணியினால் இறுக கட்டினார். ஒரு பெரிய வாளை கொண்டு வந்து நான் துடிக்க துடிக்க என் கைகால்களில் உள்ள கட்டை விரல்களை வெட்டி எறிந்தாள். நான் வலிதாளாது ஓவென கத்தி கூவினேன். அவளோ சிறிது மனமிறங்காது, உன்னை இதோடு விட்டேனா, போய் வெள்ளை பூண்டு தின்ற வாயையும் கையையும் 120 முறை நீரால் கழுவி சுத்தம் செய்து கொள்வேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும், இல்லையேல் உன்னை கொன்றே விடுவேன் என்று பெண்புலி போல சீறினாள். கட்டை விரல்களை துண்டித்தவள் என்னை கொன்றாலும் கொள்வாள் என்ற அச்சத்தினால் நான் அவள் கேட்டபடியே சத்தியம் செய்து கொடுத்தேன். பின்னர் அவளும் என்னை மன்னித்தாள். மறுநாள் அவளையும் என்னையும் ஏராளமான வெகுமதிகளோடு அரண்மனைக்கு வெளியே அனுப்பி வைத்தார்கள். நாங்களும் அதிலிருந்து வாழ்க்கையை அனுபவித்து வருகிறோம். இதுவே என் வரலாறு என்று கட்டை விரலை இழந்தவன் விருந்தில் உபசரித்த என்னிடமும் மற்றவர்களிடமும் கூறினான். விருந்து முடிந்ததும் அவனும் நானும் வீடு திரும்பும் போதுதான் இந்த கூனன் விவகாரத்தில் மாட்டிக்கொள்ள நேர்ந்தது என்று மடப்பள்ளி சமையல்காரர் தன் கதையை சொல்லி முடித்தான். கூனன் கதையை காட்டிலும் உன் கதை மிக மட்டமானது. ஆகவே உங்கள் அனைவரையும் சிரசேதம் செய்ய போகிறேன் என்றார் சுல்தான். இதை கேட்ட யூத வைத்தியன் சுல்தானை வணங்கிவிட்டு, மாமன்னரே, நான் ஒரு சுவையான கதையை கூறுகிறேன். கதை நன்றாக இருந்தால் எங்கள் அனைவரையும் மன்னித்தருள வேண்டும் என்றான். சரி என்று மன்னரும் சம்மதித்தார். இந்த கதை எப்படி இருக்குமோ பார்த்தால் தானே தெரியும். நன்றி நேயர்களே, வணக்கம்.